அன்பு நான்காமின் உள்ளங்களே, ஞாயிறு தோறும் ஆன்மீக வகுப்பிலே கலந்து கொள்ள வருகிறீர்கள். முன்பெல்லாம் வெள்ளி, சனி, ஞாயிறு என்று பைபிள் வகுப்பு, தம்மபதம் வகுப்பு, பொது வகுப்பு என்று எடுத்துக்கொண்டிருந்தேன். இப்பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பைபிள், அப்படி இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை தம்மபதம், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை பொது வகுப்பு என்று எடுக்கிறேன். இன்றைய தினம் பொது வகுப்பு அல்லது இந்து சமய வகுப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். எனது வாழ்க்கையிலே கடவுள்கள் நிறைய விளையாடிவிட்டதனால் எதை சொல்லுவது, எதை கொண்டாடுவது, எதை கொண்டாடாமல் விடுவது என்று தெரியாமல் போய்விட்டது. அந்த அளவிற்கு எக்கச்சக்கமான அருள் விளையாட்டுக்களை கொட்டி வைத்திருக்கிறான் கடவுள். அதனால் இப்பொழுதுதான் நான் வயதாகிவிடவே, 66 வயதாகிறது எனக்கு. சினிமாவில் நடிப்பதாக இருந்தால் வயசுலாம் சொல்ல வேணாம். நான் எங்க சினிமாவில் நடிக்க போறேன், அது இல்லை. அதனால வயோதிகத்தினால இப்பதான் அதை ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு அருள் விளையாட்டையும் ஒவ்வொரு நாளிலே கொண்டாடலாம் என்று. சிலதெல்லாம் எந்த நாள் என்றே குறித்து வைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கும். அந்த மாதிரினா, நான் பெரிய பின்னால சாமியாராக போறோம், பின்னால இதெல்லாம் நம்ம அப்படி வரப்போறோம், அதனால இப்பயே குறிச்சு வச்சுக்கணும், அதை கொண்டாடலாம், அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லை. அந்த மாதிரி எண்ணெல்லாம் இருந்தால் எங்க சாமிங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்பட போகுது? எந்த எண்ணமே இல்லாமல் ஒரு மண்ணுன்னு அதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த மண்ணில் எதனா விதை போட்டால் விளையும், இவனோட ஆன்மீக விளையன்னு நினைச்சிருப்பாங்க பொழுது. அதனால அது பல பிறவிகளாக அப்படித்தான் நான் இருந்திருக்கிறேன் என்று பிறகுதான் தெரிந்து கொண்டேன். காளிதாசனாக இருந்த பொழுது கூட நல்ல முட்டாளாக இருந்து காளிதாசனாக இருந்தேன். இதனுடைய தலைப்பை நான் இன்றைக்கு அப்படித்தான் வைக்கலாம் என்று இருந்தேன். கடவுளின் பார்வையில் அறிவாளியாக இரு. பிராமணன் பார்வையில் அறிவாளியாக இருப்பதற்கும் கடவுளின் பார்வையில் அறிவாளியாக இருப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. சூழ்ச்சி, வஞ்சகம், இதை அவன் அறிவு என்கிறான். திறமையாக உலக விளையாட்டை விளையாடுவதை அவன் அறிவு என்று சொல்லுகிறான். சரி, அது ஒரிஜினல் திறமையாக இருந்தால் நல்லதுதானே என்றால் அதுதான் இல்லாமல் இருக்கிறது. நான் பிராமின் மக்களுக்கு பொதுவாக சொல்கிறேன், எல்லா இனத்திலுமே நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். குருநாத பிரம்மேந்திர பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதேவியார், இவங்களாம் உயர்வானவர்கள் தான். ஆனால் விதிவிலக்குகள் எல்லாமே பொதுவாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய மக்களுக்கு தன்னுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நன்றாக அதில் ஏதாவது ஒரு பிள்ளை நன்றாக படித்து திடீரென்று MBBS சீட் கிடைத்து விட்டால் உடனே அவ்வளவு சந்தோஷம், நம்ம வீட்டு இது படிக்குது. இப்படி அந்த வெற்றி என்பது தன்னுடைய வெற்றியை கொண்டாடுகிற ஒரு வெற்றியாக இருக்கிறது பெரும்பாலும். ஆனால் நான் பார்த்தவரை பிராமணர்களுடைய இதுல வர மகிழ்ச்சி, பிராமணர்களுடைய மகிழ்ச்சி என்பது இப்படி இருப்பதில்லை. பிராமணர்களுக்கு நான் பிராமின் திறமையாளர்களை அவன் அழித்து விட்டால் அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி அடைகிறான். உண்மை அதுதான். அந்த இன்னொருவனின் வெற்றி என்பது அவனுக்கு உள்ளத்திலே பொறாமையை தருகிறது, பொறுத்து கொள்ள முடியாமையை தருகிறது. அதனால அதை ஏன் அவன் வெற்றி பெறுவானே, அப்புறம் பார்த்து பொறுமுவான, முளைக்கும் போதே அழிச்சிட்டு, இப்படி செயல்படுகிறது இந்த இனம். இதில் நான் எல்லோரும் போலவே நான் நம்ம பள்ளிக்கூடம் பிராமண ஹெட்மாஸ்டர் மட்டும் இப்படி தான் இருக்கிறாரு, அதுக்காக எல்லாரையும் குத்த சொல்ல முடியாது. கல்லூரி ஆசிரியர் மட்டும்தான் பிராமண ஆசிரியர் தான் இப்படி இருக்கிறாங்க, எல்லாரையும் அதுக்காக குத்த சொல்ல முடியாது. இப்படியே நினைத்து கொண்டு வருவேன். நீங்கள்லாம் அப்படி தான் இருப்பீங்க, பிராமணம் அதுக்காக எல்லா பிராமணனையும் தப்பு சொல்ல முடியாதுன்ற மாதிரியான ஒரு சைக்காலஜி இருக்கும். அதுக்கு பிறகுதான்
இந்த ஆன்மீகத்துறையில வளர்ந்து வந்த பிறகுதான் அது கடவுளின் அருளால தான், வேற இல்லைன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. குருநாதர் அருளால தான். அவர் பிராமணராக இருந்தோம், நேர்மையானவராக இருந்து உண்மையானவராக இருந்து அவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. எதுன்னா இந்த பிராமண கொடுமையை நான் இப்படி இல்லைன்னா அவரே நான் குருவா ஏற்றுன்னு இருக்க மாட்டேனே, அவர் அதே மாதிரி இவரு தான் இருப்பார்னு சந்தேகம் வந்திருக்குமே, அவரை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவரு தான் அந்த பிராமண தீமை அந்த அளவிற்கு ஆழமானது என்பதை எனக்கு காண்பித்தார். சந்தியாரோடு அவர் வகுப்பெல்லாம் அந்த பி படிக்கும்போது செமஸ்டரில் ஓடியாந்துருவேன், அவர் வகுப்பெல்லாம் கலந்துப்பேன். அப்போ சந்தியாரோடு பேசும்போது அவர் பிராமண குரு போய் ஏற்றுன்னு இருக்கிறான், இவங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இவனுக்கு எவ்வளோ என்னென்ன பண்ணார், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர விடாமல் பண்ணார், என்னென்ன பண்ணார் அதெல்லாம் சொல்லுவார். இப்போ அவர்கிட்ட நான் வாதிடுவேன். ஏன்னா நான் இங்கே படித்தது பல்லூரில் படிக்கும்போது ராமகிருஷ்ணர், சாரதா தேவர், விவேகானந்தர் இதெல்லாம் படிச்சுக்கின்னு இருக்கு. அவர்கிட்ட நான் வாதிடுவேன். அதெல்லாம் இல்லை, எல்லா பிராமணனும் சொல்லிட முடியாது அப்படிலாம் சொல்லுவேன். அப்போ தான் குருநாதர் அந்த வகுப்புக்கு போன உடனே அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச ஆகம்பரம் மூலையாருன்றாங்களே, அது தமாஷுக்கு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே அவர் எல்லாம் தெரிஞ்சவர் அவர். அதனால் நான் சொல்லாமலே அவர் போய் உட்காந்த உடனே அதை சொன்னார். முதல்ல நீ நான் பிராமணனா இருக்க தொட்டு நீ பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொன்னார். உனக்கே தெரியாது உனக்கு என்ன நடந்ததுன்னு, நான் உனக்கு அருள் செய்கிறேன், அப்போ தான் உனக்கு தெரியும், இதை விடு முதல்ல அப்படிலாம் சொல்லி வளர்த்தார். இப்போ அவரு அருள் செய்ய போய் தான் அந்த இரவு கனவுல அந்த ஹெட்மாஸ்டர் இன்னும் எவ்வளோ டீப்பாக கெடுதி பண்ணார்ன்றது எனக்கு சினிமா படம் போல் காட்டுச்சு. அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. இது சொல்ல அப்புறம் அவர் சொல்றது கேட்டேன். அதை அப்படியே பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணதை நிறுத்தினேன். உனக்கு நான் பின்னால் முதல்ல நீ தேரணும், இந்த ஞான அனுபூதியெல்லாம் நீ அதுக்காக தான் வந்துக்கிற, அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு பொறுமையாக நான் உனக்கு இதையெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறேன், அப்போ நீ தெரிஞ்சுக்கினா போதும் பிராமண தீமை என்னான்னு. அந்த அளவுக்கு நேர்மையானவர், ஒருவர் அந்த அளவுக்கு உண்மையானவர். அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறதே இதை காமிச்ச உங்க அப்பா தான் அறிவாளி, அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் அதோட நான் அதெல்லாம் அவர்கிட்ட ஆர்கியூ பண்றதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்புறம்தான் அதுக்கப்புறம் சாமியாராகி இங்க இப்போ கூட நான் பிராமணர்ல ஒன்று வெறுக்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு கூட எனக்கு பிராமணர் நண்பர் ஆசீர்வாதம் வந்தாரு. பசங்கள்லாம் இது போறாங்க, கம்ப்யூட்டர் எக்ஸாம் போறாங்க அவருடைய இன்ஸ்டியூட்லன்னாரு. இன்னைக்கு எல்லாம் ஆல் பாஸ் சாமி உங்க ஆசீர்வாதம் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. அவ்வளவுதான். இப்போ நகட்டி வெறுக்கிறவனா இருந்தா அவர் இன்னை வரைக்கும் வருவார். பிராமணில் போட்டு நல்லா வளாசரன்றது தெரியுது, அவங்களுக்கே தெரியுது. அவ்வளோதான். அதுக்குள்ள நான் இழுக்கிறது இல்லை அவங்கள அந்த சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கும் புரியுது. அவர் சரியா சொல்றாரு, அதுக்காக நம்மளெல்லாம் வெறுக்க மாட்டாரு அப்படின்ட்டு தெளிவா இருக்கிறாங்க. பெரிய விஷயம்தான். அதனால இன்று வரை அதுக்கு பிறகுதான் கடவுள் அதையெல்லாம் விளையாடி அவங்களுடைய தீமை என்ன, ஆக்சுவலா என்ன, ஆன்மீகத்துல இவங்களுடைய தீமைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிச்சின்னு வரேன். எனக்கு தெரிகிறவரை நான் உங்களோட அதை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்னும் கூட எவ்வளோ இருக்கும்பொழுது பெரியவங்களே பாப்பெல்லாம் தெரியும் இல்லையா, பிராமண துவேஷம், அவன் எப்போ பார்த்தாலும் பிராமணனை குப்பை சொல்லின்றான். என்ன ஒரு சாமியாராக இருந்தால் புறத்தையார் குத்தம் சொல்லப்படாது, பிராமணத்திங்க போகிற கமெண்ட்டாக அவங்க பேசிக்கிறது தான் இதெல்லாம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறத ரொம்ப மைல்டாக தான் சொல்கிற அப்படின்றாங்க, ரொம்ப கம்மியாக தான் சொல்கிற, ஆக்சுவலாக ரொம்ப ஆழமாக இருக்குது, நீ இன்னும் உடைக்கணும் இதை அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, என்னால் முடிஞ்சது இதுக்காக பாஞ்சு கட்சி கோதரி ஜெயந்திரன் என்னை போட்டு தீர்த்து கட்டணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த இடமும் நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே ஜெயந்திரன் அந்த முளைக்கும் போதே கிள்ளிடுறது. 10 பேர் தான் வருவான் என்கிட்ட, அதுக்குள்ளே அங்கே ஒரு பாப்பம் போய் வத்தி வச்சுட்டான். வச்சுக்கணுன்னா கொல்லணும் அவனை அப்படின்ட்டு. என்னதான் இங்க தான் போறானுங்க இவனுங்க என்னதான் ஆவானுங்க ஒன்றுன்னு தெரியல எனக்கு இல்லையா. சரி, அது போட்டப்போ அந்த கடவுளுடைய அருள் விளையாட்டு, ஆசீர்வாத விளையாட்டு, என்னோட அதிர்ஷ்டம் நான் ஒரு பிராமணரை நம்பப்போ அவரு சரியானவராக இருந்தார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இன்னும் சாமி இதில் பக்கத்தில் எழுதி போடணும், வர்ணம் இல்லை, ஆசிரம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அவருடைய இதுவெல்லாம் போடணும். சிலதெல்லாம் சாமி சொல்றார், அது எது வானான்னு தான் சொல்றாரு, சொல்லும் போதே எது வானா அப்படின்ட்டு. ஆனால் வேற விஷயம்லாம் சொன்னார். வெற்றி மறைஞ்ச உடனே ஃபீல் பண்ணார். அவர் மறைஞ்ச உடனே என்கிட்ட தொடர்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அவர் வளர்த்த சீடன் நான். டெலிபதியில் ஒரு இருமுறை பேசியிருக்கிறோம், அவ்வளோதானே தெரியும். அவர் மறைஞ்சு அது உங்களுக்கு போன முறையே சொன்ன அந்த மடத்து தொடர்புடைய டாக்டர் இன்ஜெக்ஷன் போடும்போது எனக்கு ரிலே ஆச்சு டக்குன்னு. நான் ஒன்று சாமி எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு டெலிபதியிலே சொன்னேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி லைட்டாக 1-2 முறை தான். மறைந்த பிறகு அவர் தொடர்பு கொள்வது அதுவே வாய்ப்பாயிடுச்சு. ரொம்ப எளிதில் தொடர்பு கொண்டார். அந்த நிலையில் நான் இருக்கவே எளிதில் தொடர்பு கொண்டு அப்போ அவர் சொன்னதே இதை தான் சொன்னார். நான் வந்த மிஷன் தோத்து போச்சு சொன்னார். அவர் வந்த மிஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒருத்தவங்க வந்தான்னா அவர் பாரத நாட்டில் ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான். இதுதான் அவருடைய மிஷனு. எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவைகளே நியாயப்படுத்தியது. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால அந்த மிஷன்றது இது நோக்கத்துக்காக தான் வந்தாரு. ஆனா அது தோத்து போச்சுட்டார், செயல்படுத்த முடியலனால அது வந்து தோத்து போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. அப்புறம் நம்ம கமல் சாமிகள் தான் அவருக்கு கோயில்ல அந்த அணுக்க துண்டா எல்லாம் செஞ்சுன்னு இருந்தார். அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி சாமி சொல்றாரு, இப்போ நான் வந்த மிஷன் தோத்துடுச்சுன்னு சொன்னாரு. அப்போதான் அவரு சொன்னார், என்கிட்ட கோயிலே ஒரு வாட்டி சொன்னாரு, கடைசி காலத்துல என்னதான் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் எல்லார்கிட்டயுமே ஜாதி இருக்கத்தான் செய்யுது, இது ஒண்ணுமே செய்ய முடியல சொல்லிட்டு நான் வந்த மிஷன் தோத்து போச்சுன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு மறைந்த பிறகு சொன்னதை கமல்சாமி சொன்னா அவருக்கு ஆச்சரியமா வந்து என்கிட்டயும் சொன்னாரு, உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டாரு. நான் அப்படி சொன்ன அந்த குருநாதர் 1 மாசம் கூட இருக்கா. அப்புறம் இதெல்லாம் சொன்னார். நான் இந்த மாதிரிலாம் நடக்கிறது எனக்கு யாருமே அங்க சொல்லல. இது மாதிரிலாம் நீங்க நான் இப்படி பொது வகுப்பு எடுக்கிறேன், ஜீசஸ் ஆல் கட்டி இயேசு எடுக்கிறேன், புத்தர் இது கட்டின்னு இருக்கிறாங்க. புத்தருடைய வெற்றி மண்டபம்னு அவங்க பெரியவங்க எப்போ பேர் வச்சுட்டாங்க, அதுக்கு வெற்றி மண்டபம் கட்டின்னு இருக்கிறாங்க. அதனால புத்தர் வகுப்பையும் நான் சேர்த்து இங்கே எடுக்கிறேன். அது வகுப்பு அந்த கட்டி முடிச்சுட்டா வழக்கம் போல் அங்கே தான் எடுப்பேன். இந்த மாதிரிலாம் இருக்கிற இங்கே நடக்குது எனக்கு யாருமே அங்கே சொல்லலை. பிராமணன் போய் இன்னொருத்தனை வந்து பெருமையாக சொல்லுவானே, அதெல்லாம் சொல்லிட்டு அவன் பிராமணனே கிடையாது. நான் சொல்றதே டிபிக்கல் பிராமணன். இவர் வந்து விதிவிலக்கு பிரம்மேந்திரர்லாம் விதிவிலக்கை வச்சு பேசக்கூடாது. வந்துட்டு அவங்கள முன்னிலைப்படுத்திட்டு நாங்கள் எல்லாரும் அப்படிதான் ஜெனரலைஸ் பண்ணுவாள் பிராமணச்சி. இதுதான் நடந்துன்னு இருக்குது ஆக்சுவலா. அப்போ சொன்ன மாதிரி யாருமே சொல்லலை. ஆனா இப்ப நான் நேராவே பாக்குறேன் எல்லாத்தையும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுண்டார், நம்ம வகுப்பு எல்லாம் பிடிச்சிக்குதுண்டார் குருநாதர் மறைந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. குருநாதரிடம் பாராட்டு வாங்கன்னா முன்னாடி கூட சொல்லுவாரு. ஆனா சொல்லுவாரு சீடன் தேரத்துக்கு முன்னாலேயே குரு வந்து அவனை பாராட்டிடக்கூடாது. சீடனை குரு பாராட்ட ஆரம்பிச்சா அவன் கெட்டு போயிடுவான். அதாலேயே நான் எதுவுமே ரொம்ப பாராட்டாம இருக்கணும். அந்த ஏன்னா அப்ப ஞானானுபூத்தியெல்லாம் எட்டி பிடிக்கல, பயிற்சியில இருக்கிறேன். பயிற்சியில ஜெயித்த பிறகுதான் அவர் ஒண்ணா பாராட்ட ஆரம்பிச்சார். உங்களுக்கே தெரிந்ததுதான், இங்க வளவனூருக்கு வந்து நம்ம ஆசிரமத்துக்கு விஜயம் செய்து இங்கேயும் பாராட்டினார் இல்லையா? அப்புறம் அங்க மண்டபத்துல மாலை சொற்பொழிவிலும் பாராட்டினார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன். எனக்கு பாராட்டினதே கிடையாது. குரு அமைதியா இருப்பாரு. அது காரணமா அவர் சொல்லிட்டார், சீடன் குரு வந்து சீடனை பாராட்ட ஆரம்பிச்சா சீடன் கேட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி தேர்னோன்னா வந்து பாராட்டினார். உங்களுக்கு தெரிந்ததுதான், இங்க உட்காரும் போது சொன்னாரு, தாசருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. செம்ம சர்டிஃபிகேட். இவனுங்க பாப்பானுங்க என்னென்னமோ சொல்றானுங்கல்ல, இவன் வந்த என்னது கிறிஸ்தவ மிஷனரி கிட்ட காசு வாங்கிட்டு எல்லாரும் கஷ்டம்னா மாத்த பாக்குறான் அப்படின்றது என்ன, எல்லாம் அவன்கிட்ட என்னென்ன சாக்கடை புத்தி இருக்குதோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க ரியலிஸ்டிக் சோல் வெளியில வரும்போது நீங்க அது ஒரு பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு. அது என்னன்னா அவங்க மிரர் மாதிரி இருப்பாங்க. இருந்த உடனே அந்த கிருஷ்ணர் அதான் சொல்லுவார், யார் யார் எப்படிங்கிறாங்களோ அந்த மாதிரி என்ன பாக்குறாங்க. கோபிகள் காதலா பாக்குறாங்க, அர்ஜுனை வந்து நண்பனா பாக்குறான். சகுனி சூழ்ச்சியின் வடிவம், அதனால அவன் என்ன சூழ்ச்சிக்காரனவே பாக்குறான். என் சூழ்ச்சி எல்லாத்தையும் முறியடிச்சிடறான்றான். அவன் சூழ்ச்சியான அதனால எத் பாவோ தத் பவத்தேன்னாரு. யார் யார் எந்தெந்த விதத்தில் என்ன பாக்குறாங்களோ அவங்களுக்கு நான் அந்தந்த விதத்தில் அருள் செய்யறேன் அப்படின்னாரு. அதைதான் நான் தெரிஞ்சுக்கினேன். அந்த பாப்பானுக்கு போற கமெண்ட்டை, அந்த பழி போடுற கமெண்ட்டை பார்க்க பகீர்னா ஒதுங்கி நான் அமைதியா வாழ்ந்தே பழகிடவே அந்த முதல்ல அதெல்லாம் படிக்கும் போது பகீர்னும். அதெல்லாம்
அந்த பகீர்ன்றது என்னன்னா அவனுடைய அந்த நெகட்டிவ் தாட் வேஸ் வந்து தாக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுறது அவனுக்கு. அது 7 டைம்ஸ் அவனுக்கு அது போய் பாதிக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி போடுறான்னா அவன் வந்து இது மாதிரி துரோகம் பண்ற எண்ணம் உடையவன். காசு கட்சி அவன் என்ன ஒண்ணா செய்வான். அந்த அவ்வளவுதான். அதை ஒரு 7 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிடும். இதெல்லாமே நீங்க கத்துங்க. நான் கதை மாதிரி எண்ணெய் வச்சு சொன்னா கூட உங்களுக்கு தான் பாடமா தான் நடத்தின்னு இருக்கிறேன். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எண்ணத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எண்ணம் தானே, நினப்பு தானே, யாருக்கு தெரிய போகுது? அந்த மாதிரி இருக்கவே கூடாது. எண்ணம் நினப்பு கடவுளுக்கு தெரியுமே. கடவுளுக்கு தெரியும்ல. கடவுள் ஒரு வாட்டி வந்து நீ என்ன அப்படி தப்பா நினைக்கிற, நீ என்ன அப்படி நினைக்கிற அவன் சொல்லினா இருக்கு போறாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அது வந்து தெரியும். ஏன் கடவுளை உணர்ந்து சித்தருக்கே தெரியுது இல்ல, சித்தருக்கே தெரியுது இல்லை. நான் முதல்ல குருவை பார்த்தப்போ என்ன ஆச்சுன்னு அந்த எழுதி கொடுத்தேன். அவங்களுடைய வெள்ளி விழா மலர்ல வெளியிட்டாங்கல்ல. முதல் நாளே போறேன். அவர் வந்து இது மாதிரி சொல்றாரு, சிதம்பரத்தில் ஒரு சிறுவன் பொறியியல் படித்து கொண்டிருக்கிறான், அவனை தான் சொல்கிறேன்றாரு. உன்னை எங்க, ஆமா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன், நீங்க தான் இருக்கிறாயா சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா இது, நான் யாரையோ சொல்றாரு போல பார்த்தா டக்குன்னு சிதம்பரத்தில் படிச்சுன்னு இருக்கேன் நான் பொறியியல் பி படி. அந்த காலத்துல பிக்கு நல்ல வேல்யூ. இப்ப வீட்டுக்கு 3 பிஏ, அதுல 2 வேலை இல்லாம இருக்குது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அப்பெல்லாம் ரொம்ப வேல்யூ அதுக்கு. எம்பிபிஎஸ்க்கு அடுத்தது பி தான் அந்த இடத்துல வேல்யூ. அப்ப வந்து ஆச்சரியமா இருந்தது. அப்ப அந்த மாதிரி சொன்னாரு. அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு போறாரு. போன உடனே அவரு வணங்கிக்கினே எல்லாரையும் கிராஸ் பண்ணி தாண்டி போவார். இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய மகானு கூட அவர் வகுப்புக்கு இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா ஞான பாடம் அது. உனக்கு வந்து குறி சொல்றதுதான் கொச்சன்னு இல்லையா? போ, நடக்கும், போ, நடக்காது, போ, அப்படி போ, இப்படி போனா கொஞ்சம் ஜேஜேன்னு சேர்ந்துடும். இந்த ஆசிரமத்தை கொளுத்தினப்ப கூட போலீஸ்காரங்க வந்து அதான் சொன்னாங்க, இங்க குறி சொல்றது கிடையாதுன்னு போர்டு போட்டுக்குது, அதனாலதான் இங்க கூட்டம் கிடையாது, இவரு ரொம்ப நல்ல சாமியாரு, இந்நேரம் குறி சொல்றதா இருந்தா கூட்டம் ஜேஜோன்னு குவியும், எங்களுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும், அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. இவர் வந்து அது போடே போட்டிருக்குவேன் இங்க இது. இப்போ அந்த மாதிரி அதனால சாமி அதை போல ஞான பாடம் அவர் எடுப்பாரு. அப்ப அந்த எண்ணம் முதல் வாதம், எண்ணத்தினால் கூட பிறருக்கு தீங்கு எண்ணாதே, எண்ணத்தினால் கூட பிறருக்கு தொல்லையாக இராது, சிந்தனையால் கூட பிறகு தொல்லையாக, இந்த மாதிரி தான் வளர்த்தாரு எங்களெல்லாம். அப்புறம் வந்து எண்ணம் முதல் வாதம்னு வளர்த்தார். எண்ணம் தான் முதல். ஆன்மீகத்துல நினைப்புக்குது இல்ல, அந்த எண்ணம் தான் முதல் வாதம். அப்ப அந்த எண்ணம் பிறருக்கு தெரியாது தொட்டு பார்ப்பன அந்த வஞ்சகமா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறான், உள்ளத்துல வேற ஒண்ணு வைக்கிறான். நீ என்னதான் நீ சூப்பர்ரா அப்படின்னுவான், உள்ள சோதரா பாயா நீ வந்து இந்த மாதிரி ஏரியா வா உன்ன அப்படின்னு உள்ள பேசு. இதுதான் பிராமணுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த உள்ள ஒண்ணு இருக்கும், வெளியில வேற இருக்கும். இதுதான் அவங்களால அதை வந்து திருத்திக்க முடியாது. ஏன்னா 2000-3000 வருஷம் பழகிட்டாங்க. அதில் மனசுல நினைக்கிறது ஒன்று தெரிய போறது இல்லை, வெளியில வஞ்சகமா சிரிச்சின்னு பேசி கெடுக்கிறது அது நிறையவே தெரியும். நான் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால அந்த எண்ணம் முதல் வாதம், எண்ணம் தான் முதல். நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப இவங்க இந்த கமெண்ட் எல்லாம் போடுறானுங்களா, பாப்பானுங்க அப்படி ஆகும் இப்படி ஆகும், அதெல்லாம் சும்மா நான் லைட்டா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயினே இருக்கேன் தவிர அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதை தான் வந்து கண்ணபிரான் சொல்றார். ஒரு முறை அர்ஜுனன் வந்து தர்ப்பணம் கொடுக்கறான். நான் செய்த புண்ணியம் எல்லாம் கண்ணனுக்கே அர்ப்பணம்னு விடுறான். ஏன்னா புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணியத்தினால ஒரு கர்வம் வரும், நான் எவ்வளோ புண்ணியக்காரன் தருமோ, நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சு தருமான்னு. அதெல்லாம் வரக்கூடாது. என்னன்னா அந்த பலனையும் கடவுள்கிட்டே விட்டுடணும். ஏன்னா கடவுளர்களால எனக்கு புண்ணியம் செய்யணும் எண்ணம் வந்தது, அவன் அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தான், அதால இதை செய்தான், இவ்வளவுதான். சில பேர் சொல்லிக்கினே இருப்பான் இல்லையா, அத கல்யாணத்துக்கு புடவை யாராவது கொடுத்துட்டு பின்னாலே அவளையும் கல்யாணத்துக்கு போனாலான்னு ஒரு கதை பெண்கள் மத்தியில பிரபலமா இருக்கும். சரிதா, இங்க உட்காராத அங்க நிக்காத அழுக்கு ஒட்டிக்கும் போவோம், அந்த மாதிரி அதுல ஏன்டா இவன் கிட்ட உதவி வாங்கணுன்ற அளவுக்கு ஆக்கி விடுறான் சில பேர். அதனால அந்த புண்ணியமும் செய்யணும், ஆனா அந்த பலனை கண்ணபிரானுக்கு விடணும். நான் செய்த புண்ணியம் அனைக்கும்
கண்ணபிரான் இல்லை கடவுள் அருளால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது, நான் அதை செய்தேன் அப்படின்ட்டு தர்ப்பணம். அடுத்தது தண்ணியை ஊற்றி நான் செய்த பாவங்கள் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம்னு விடுவான். கண்ணனுக்கே அர்ப்பணம்னு விடும்போது கிருஷ்ணர் தடுத்துடுவார். என்னன்னு சொல்லுவார், என்ன இது விடாத, நீ செய்த புண்ணியத்தை மட்டும் கடவுளுக்கு கொடு. ஏன்னா கடவுளுக்கு எது கொடுக்குறியோ அது உனக்கு பல மடங்கு திரும்பி வரும் இல்லையா? அப்ப நீ பாவத்தை அர்ப்பணம் கொடுத்தீன்னா அதுவும் தானே பல மடங்கு திரும்பி வரும். அதனால பாவத்தை மட்டும் நீ கடவுளுக்கு அர்ப்பணம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார் அந்த இடத்துல. அதனுடைய விளக்கம் இதுதான். அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, எண்ணம் வந்து சாதாரண மனிதர்கிட்ட வஞ்சகமா பழகும் போது வாடா உன்னை பார்த்துக்கிறான் பாடுறா உன்னை அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க கிட்டேயே ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப இருக்காது. அந்த நிலையில இருக்கிறவங்க கிட்ட அதையும் குருநாதர் சொல்லுகிறார். இந்த நிலையில இருக்கிறவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு பிடிச்சா அவங்க கிட்ட போங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா அங்க போகாம விலகி இருந்தாலே உங்களுக்கு நல்லது. ஏன்னா சரியானவங்களை நீ அங்க போய் உட்காந்துக்கின்னு தவறானவர்கள் நீ நினைத்தால் அந்த நினைப்பு அவங்க கிட்ட போய் மோதி உனக்கு அருளா என்ன வரும்னா தோஷம் சுல் என்று உன் ஆன்மாவை சுட்டுவிடும். பத்தியா? யாரும் இந்த அளவுக்கு சொன்னதே கிடையாது. நுட்பமான விஷயம் இது. யாருன்னா சொல்லி கொடுத்துறாங்களா? ஆன்மீகம்னா இதை தான் சொல்லி கொடுக்கணும். எண்ணம் முதல்வாதம் புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்ணம் முதல்வாதம். எண்ணம் வந்து உங்கள்கிட்ட நல்ல எண்ணம். இங்கே கூட நிறைய பேர் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை சாமி, வந்துன்னு போயிட்டுக்கிறேன், தானாவே எங்களுக்கு எல்லாம் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுருக்கிறேன். நம்ம கௌதம் கூட சொல்லுவார், இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருக்கிறேன், எதுவுமே நான் கேட்டதே இல்லை சாமி, ஆனால் உங்ககிட்ட நாங்கள் இவ்வளோ நாள் இருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல எண்ணத்தோடு என்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது பிளஸ்ஸிங்ஸா அவங்களுக்கு வருது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதை தான் குருநாதர் இதை சொல்றார். ஒருவேளை நீ தப்பான அவங்க மேல தப்பான்னு நினைச்சின்னா நீ போவாத. ஏனென்றால் அது வந்து உனக்கு தோஷமா மாறி உன் ஆன்மாவை சுல் என்று சுட்டுவிடும். அதனால எச்சரிக்கையாரு. அந்த பிரிண்ட் போட்டு பகவத் சாரம்ன்றதுல எழுதியிருப்பார், அது பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க நம்ம அன்பர்கள் கிட்ட. ஸோ இந்த எண்ணம் முதல்வாதம். அப்ப இந்த பாப்பா போற கமெண்ட் அந்த இது எப்படின்னா சாதாரண குழாடி சண்டை. உனக்கு தெரியாதா, நீ துரோகி, நீ அந்த கிறிஸ்டியனா மாற்ற போகிறா, நீ அது இதே மாதிரியே இருக்கிறான். ரொம்ப ரொம்ப லோ லெவல் பீயிங்ஸ் பாப்பானுங்க, ரொம்ப லோ லெவல். அவங்களுடைய அறிவும் அந்த முதிர்ச்சியும் ரொம்ப லோ, ரொம்ப கீழ்மட்ட. அதனால நான் அதை பொருட்படுத்துறதில்லை. அவங்க மேல சில சமயத்தில் பரிதாபப்படுவேன், சில சமயத்தில் எச்சரிக்கை வேணா. சில பாப்பாத்திங்க வந்து ரொம்ப கேவலமா நாயே அப்படி டைரக்டா கூட்டு அப்படியே டேய் நாயே அப்படிலாம் போடுதுங்க. அது ஏதோ பெரிய வீரம் மாதிரியும் அவங்க அப்படியே பெருசா அப்படியே எதிர்த்துட்டா மாதிரி அதெல்லாம் போடுதுங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. என்னில எனக்கு தெரியும் என்ன. அதனால எப்பயாச்சும் அதை போடுறேன். சே என்று அழைத்தால் அம்மை என்னை, நாய் என்று அழைக்கிறாள் பிராமணத்தி. அம்மை என்னை சேயின்னு கூப்பிடுறா, ஆனா பாப்பாத்தி என்ன நாயின்றா. அதுல முடிஞ்சு போச்சு எல்லாமே இல்லையா? சென்றவரோட சொன்னேன், பெருநிலமுலை அம்மையும் நான் வணங்கும் பொழுது என் மகன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. உடனே நம்ம நண்பர்களிடம் வந்து அப்பவே சொன்னேன், எனக்கு இன்னொரு இதுவும் கிடைச்சிருக்கு. ஒருத்தங்க இந்த மாதிரி மகனேன்னு அழைச்சு எல்லாம் இது பண்ணின்னு இருக்கிறாங்க. பெருநிலமுலை அம்மையும் மகன். உங்களால நான் இன்னொன்னு சொல்றேன், பிராமணர்களால ஜீரணிக்க முடியாது, உங்களால ஜீரணிக்க முடியும், பிராமணர்களால ஜீரணிக்க முடியாது. இந்த அம்மை பேசுவதை நேரடியாக கேட்கிற நல்ல இனிமையான குரல்ல இருக்கும், அதுதான் சரியான கன்ஃபர்மேஷன். மனுஷுக்குள்ளே பேசி மனுஷுக்குள்ளே நினைக்கல. சில சமயத்துல பாப்பர ஆவி பூந்து விளையாடிடும். அப்படிதான் காஞ்சி பெரியவர் ஏமாத்திச்சிங்க இல்லையா? அவரு அது மறைஞ்ச பிறகு என்கிட்ட ஊத்துக்கினாரு. அது நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? உத்தரவு கொடுத்துட்டான் போ அப்படின்னு உடனே இவரு எல்லாம் செஞ்சுட்டாரு போகுது. எல்லாரும் எங்க ரமணரை காலி பண்ணாங்க, உத்தரவு கொடுத்துட்டேன். திருவள்ளம் சுவாமியில காலி பண்ணி உத்தரவு கொடுத்துட்டேன் அப்படி எல்லாம் கொடுக்கும்போது தான் எல்லாத்தையும் பண்ணுவார் போகுது. சிஷ்ய கோடிகளை அமைச்சு அதுக்கு தானே வச்சுக்கிறாங்க. அது ஏதோ அது போட்டோம் அவங்க விஷயம். அப்போ வந்து நான் நேரடியா குரல் கேட்டேன்ல, மஞ்ச மாதா
இப்பவும் போக போறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. போகும்போது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம திரும்பும் போது அவங்க உடனே பேசி அப்புறம் தான் மஞ்சள் மதம் எங்கதான் இருக்கிறாங்க, எங்க இருக்குதுன்னு கேட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன். இத மாதிரி சாரதா தேவி இருக்கிறாங்கல்ல, ராமகிருஷ்ணருடைய துணைவியார், அவங்க குரல் நான் கேட்டுக்கிறேன். பாப்பா நம்புவான உச்சி வளாசறேன், உச்சி நல்லா போன ஒரு 2 வகுப்புக்கு முன்னால அறிவு கட்ட பாப்பற முண்டனே திட்டுறான். இந்த மாதிரி என்ன சொன்னவன நம்ப முடியாது. அந்த நிலை எட்டி பிடித்தவங்க இது தனிதான், அவங்களுடைய பார்வையில தேர்றேன் நானு. எனக்கு அதுதான் சந்தோஷம். சொல்லிருக்கேன் நான். நாங்க வாழநூல்ல இருந்தப்போ ஒரு அன்பர் ராமகிருஷ்ணர் இவங்களாம் நீங்க அப்பதான் விவேகானந்தர் பேசுறீங்கன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அந்த போட்டோவை வச்சுட்டேன். வச்ச உடனே அந்த ஒரு லேடி குரல், ஃபியர் நாட் மை சைல்டு, இதுதான் அவங்க சொன்னது. ஃபியர் நாட் மை சைல்டு, தெரியுதா, பயப்படாதே மகனே. துபுதும் ஓடி பாரு, வாசல்ல யாரும் நிக்கிறாங்க போகுதுன்ட்டு. உங்களுக்கு தெரியும், நான் இருந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் யாரும் உள்ள வர முடியாது. பார்த்தா யாருமே இல்லை. அடுத்த செகண்ட் தான் புரிஞ்சது, அவங்க அந்த போட்டோ வச்சு அடுத்த செகண்ட் ஃபியர் நாட் மை சைல்டு. அவங்க சீதா பிராட்டியுடைய அம்சம்னு எல்லாருக்குமே தெரியும், அதுல ஆழ்மா இருக்கிறாங்க. இதுதான் ஆன்மீகம், புரியுதா? உடனே அந்த அவங்கள நீ அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கின்னு நீ பிராமணன் நீ குத்த சொல்ற, இப்படியா இருக்கிறது? இவன் சீப்பு, ஏன்டா உனக்கு சொல்லலன்னு நான் கேட்கணும். இப்போ கொழாடி சண்டே போயிடும். எனக்கு சொன்னாங்களே, நீ பாப்பம் தானே? ஐயோ பாப்பா வந்த அப்படியா வந்தாங்க? இல்லையே, நீ ஏன்டா தெரியல இல்லையா? நீ அவ்வளவு சாக்கடை, அந்த சாக்கடையில வச்சுக்கினே அப்படியே இது அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த டிஃபெண்டிங் ஆர்குமெண்ட் அது அப்படியே. ஆனால் அவங்களா பிராமணன் இவங்களா சொல்றதெல்லாம் வாங்கிக்கணும், நான் பிராமணாலேயே குத்த சொல்றேன். என்னது இது? அவனுக்கு குத்த சொல்லக்கூடாதுன்றான். அதனால தான் சொல்றேன், பிராமணர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை, இல்லையா? மிகப்பெரிய மகான்களுடைய நிலை வேற இருக்கிறது. புத்தர் ஒரு பிறவில ஒரு மன்னனா பிறகுறார், தன் மேல எந்த தப்பும் இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆயிடுறாரு. ஜனங்கள்லாம் அவங்கள பாராட்டுறாருங்க. அவர் எதுக்கு கிளம்பி போறாரு தெரியுமா? தேசாந்தரம். நம்மிடம் ஏதாவது வேறு ஏதேனும் குறைகள் இருக்கிறதான் தெரிந்து கொள்ள வேண்டும். நகர்வலம் போனால் யாராவது நம்மை விட சிறந்த ஒருவரை சந்தித்தா அவர் உன்னிடம் இந்த குறை இருக்குதுன்னு சொல்லி சுட்டி காட்டினாரா நாம அந்த குறையை திருத்தி கொள்ளலாம். இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அவரு தான் புத்தர். அவர் இவனுக்கு கும்பல் எப்படி இருக்குது? நாங்க எவ்வளவு சேக்கடியா வாழ்ந்தாலும் சரி, சாஸ்திரத்துல பொய் ஏத்திடுவோம். அப்பாவும் இவைகளை பண்ணாலும் பிராமண பாவம் சேராது தான் பதில் ஏத்திடுவோம். 2 ராஜாக்களை பண்ணாலும் அப்படியே ஏத்திடுவோம். புரியுதா உங்களால? இப்ப அறிவு வளர்ச்சி பற்றி இந்த காலத்துல உங்களால புரிந்து கொள்ள முடியும் பிராமணனுடைய சைக்காலஜிக்கல் கேம் என்னன்னு. அவன் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அவனுக்கு அது பாவமே சராதுன்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சுன்னு போலி சமாதானம் பண்ணிக்கிறது. அது பண்ணலாம அதை தப்புன்னு வேற யாருன்னா சொன்னா, சாஸ்திரத்திலே இருக்கோ நீதான் கொடியவன், இப்படி போறது. இந்த கேம் இன்னைக்கு நேத்து இல்ல, 3000 வருஷம் யூத சமயத்தின் வண்டி இதை பண்ணானுங்க. சிறுமிகளை கற்பழிச்சுக்கலாம் அந்த பாப்பார பூசாரி எழுதி வச்சு கேச அதை கண்டிச்சாரு. ஒரு கடவுள் இதெல்லாம் சொல்லுவாரடா, டால்முட் எழுதினா, டால்முட் கடவுள் புஸ்தமே இல்லைன்னாரு. அதுக்குதான் கொண்டானுங்க. அங்கிருந்து ஓடியாந்து இங்க நோஞ்சு நம்ம பக்கத்துல இது மாதிரி அப்பா அம்மா கொலை பண்ணலாம், 2 ராஜாவை கொலை பண்ணலாமா, 2 ஊரே அழிக்கலாமா, எப்படி பத்தியா? அப்புறம் இங்க இந்த இந்து சமயம் வந்து பிராமணன், ஒரு பிராமணன் எந்த குத்தம் சொன்னாலும் அவனை தண்டிக்கவே கூடாது, தண்டிச்சா பிரம்மகத்தி வந்துடும் சொல்லிட்டு எல்லா நாஸ்தியம் பண்ணானுங்க. கேரளால உங்களுக்கு தெரியும் இல்லையா? சத்திரிய பெண்கள் முதலிரோ பிராமணன் கிட்ட வச்சு அவர் துவக்கி கொடுப்பாராம். அப்புறம் இதை மடையனுங்க அதை ஒத்துக்குன்னு அதுக்கு இருந்தான பாரு. இவனுங்களே என்ன சொல்றது? மாங்காய் மடையனுங்கன்றதா பாப்பா கிட்ட மண்டையை கொடுத்துட்டு மரமண்டையான மாங்காய் மடையனுங்க இவனுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய அவமானம் அது! ராணி முதல் கொண்டு இளவரசி முதல் கொண்டு எல்லாம் ஒரு பாப்பார் போய் துவக்கி கொடுத்துட்டு வரோம். இது ஓப்பனிங் செரிமனி பில்டிங் கட்டி எவ்வளவு கேவலமா விளையாடி இருக்கிறானுங்க. அதான் சொல்றேன், மரமாட்டேன். இனிமேலாவது இப்படி ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு அடிக்கிறேன். யுத்த சமயத்திலேயே அதை ஒத்துனுக்குறானுங்க பார். அந்த சமயத்துல சிறுமிகளை நியூஸ்ல கூட போறான், 10 வயது சிறுமியை ரோட்ல போது பின்னால தூக்கி போய் ஒரு பையன் அநியாயம் பண்றான். பார்க்கும்போதே பதிப்பா இருக்குது. அது
ஒரு குழந்தையாவெல்லாம் நினைக்கவே தெரியல, மிருகமா நான் தான் நினைச்சேன். அவனையும் பெத்தாலே ஒருத்தி தாயின்னு சொல்லிட்டு, அவ பேரு தாயே கிடையாது. தெரியுதா? பசங்களை நன்மக்களா யாரு வளர்க்குறாங்களோ அவங்கதான் உண்மையான அப்பா, உண்மையான அம்மா. தெரியுதா? இந்த மாதிரி மிருகத்தை பெற்றுட்டு அது இப்போ அதுங்களாம் அதெல்லாம் சேர்க்கவே கூடாது. உள்ள அதிலெல்லாம் அம்மா கணக்கு தாய் கணக்கு எல்லாம் சேர்த்துக்க கூடாது. நீ வளர்க்காம ஒன்னும் அப்படி வளராது. அது இது அங்க செஞ்சிருக்கிறான் பாப்பார பிரீஸ்ட். உங்களுக்கு அதை நான் போட்டு அடிக்கடி போட்டே காட்டிக்கிறேன். டால்முட் அநியாயம்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறேன். Passages in the Talmud give legal endorsement to seduce 3 years old பேபிகள். 3 வயசு பொண்ணையே நீ செடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்படின்னா 10 வயசுல சாதாரண விஷயம். அதுக்காக அப்படியே அது நல்லா மிகைப்படுத்தி அதை the Talmud permits a 3-year-old and 1-day baby girl to marry a priest. அந்த ஒரு priest 3 வருஷம் ஒரு நாள் ஆனா போதுமா, அந்த பெண்க்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குது. அவங்களுக்கு அடிக்கடி அதை நான் ஏன்னா வேற வழியே கிடையாது. கிட்டத்தட்ட நான் மட்டும் தான் சொல்றேன். ஏன் கிறிஸ்டின் பாத்திரம்லாம் என்னன்னாங்கன்னே புரியல. அவங்க என்ன ப்ரீச் பண்றாங்கன்னே புரியல எனக்கு. கிறிஸ்தவ மக்களுக்கு ஏன் இந்த அறிவை கொடுக்க மாட்டாங்கன்னே தெரியல. இயேசுவை ஏன் கொலை பண்ணான்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியவே இல்லை. அப்படியே மொத்தமா ஞாயிற்றுக்கிழமை வந்தா பாவ மன்னிப்பு கேட்டுக்கா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது மன்னிக்கப்பட்டுதான் மன்னிக்கப்படலாம் யாருக்குமே தெரியாது. உன் பாவங்கள் பிதாவினுடைய காதுக்கு சென்று விட்டதை நான் அதை ஓதிட்டேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, போய் வா. இதுவா கிறிஸ்டியானிட்டி? அங்க எப்படி நாஸ்தி பண்ணி வச்சுக்கிறானுங்க. இப்ப அவங்களுக்கு இந்த அறிவை கொடுக்கணும்ல. ஏன்டா இயேசுவை ஏன்டா கொன்னாங்கன்னா இன்னி வரையும் கிறிஸ்டியன்கள் சொல்லவே தெரியாது. அவர் தேவகுமாரன்னாரு, அது ஏத்துக்க மாட்டோன்னு யூதர்கள் அவ்வளோ கொலை பண்ணிட்டோம், அவ்வளவுதான் சொல்லுவான். அதுவா? இல்லவே இல்லை. இதுதான் இவனுங்க பாப்பானுங்க தான் இல்லையா? இவனுக்கு எழுதி வச்சு இந்த மாதிரி அநியாயம் அங்க இங்க நம்ம பாதத்துல இந்த மாதிரி எழுது. அப்பா அம்மாவிய கொலை பண்ணாலும் பாவம் சேராதுன்னு அதையும் உங்களுக்கு நான் அப்பப்ப டிஸ்பிளேல கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். அப்பா அம்மாவை உண்மையான பிராமணம் வரும், தாயும் தந்தையும் சத்திரிய மன்னர் வரையும் கொன்ற போதெல்லாம் குடிகளோடு ஒரு ராஜ்யத்தை அழித்த போதெல்லாம் பாவம் ஓட்டுறவன். அப்புறம் விட்டு போச்சு. அடுத்த இதெல்லாம் ஒரு வேதியனே கொல்ல போதெல்லாம் பாவம் உள்ளவன், சத்திரிய மன்னர் 2 பேரும் பாவம் இல்லை. என்னடா இது? புரியுதா? ஏன் புத்தமத்தை அழிஞ்சுதுன்னா அதுதான் அதை சொல்ல வர. ஒவ்வொரு சமயத்தில் போன வகுப்பு தான் இப்ப உங்களுக்கு எடுக்கிறேன். சமயங்களின் நோய், சமயங்களை பீடிக்கும் நோய் பிராமணன் அது உள்ள நுழையிறான். நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி சாஸ்திரத்துல எல்லாம் புழு புழுன்னு அவங்கள நன்னெறிப்படுத்துறதுக்காக அவங்க எவ்வளவு பாடுபட்டு வளர்க்குறாங்க. மோசப்பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது, கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியும், அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மோசே அவங்கள படாத பாடுபட்டு கொண்டு வர்றாரு. 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம மலை மேல இருந்து கடவுள்கிட்ட 10 கட்டளை எழுதி வாங்கிட்டு வர்றாரு. என் மக்கள் கடைபிடிக்கிறதுக்கு கட்டளைகள் கொடுங்கள் கடவுளே என்ன. அதுக்குள்ள அந்த 40 நாள்லயே அங்க கலகம் பண்றவன் என்ன பண்றான்? அந்த மலையில சோறும் தண்ணி இல்லாம 40 நாள் 3 நாளைக்கு மேல நீ உயிரோடு இருப்பேடா, இருக்க மாட்டா. 40 நாள் மோசே வரப்போறாராம். போட நாங்க தான்டா சொல்றதுதான் நீங்க கேட்கணும். 6 லட்சம் பேரை உருவாயிட்டானுங்க அதுக்குள்ள கடந்து வந்துன்னு இருக்கும்போது. அப்ப அதெல்லாம் இல்ல. அவர் சொல்றாரு, கணவனுக்கு மனைவியே மனைவனுக்கு கணவனு துரோகம் செய்துதான் முச்சத்தில் வச்சு கல்லடிச்சு சாவடி, அப்பதான் மீதி பேருக்கு பாடமா இருக்கும் அது சொல்லிட்டு அப்படி கொண்டு வர்றாரு. உடனே அவன் எல்லாத்தையும் அதெல்லாம் விட்டுட்டுங்கலாம். யார் ஒன்னா எந்த ஆணும் எந்த பெண்ணு எப்படி ஒன்னா அனுபவிச்சுக்கலாம். போ, நாங்க சொல்றோம் இருக்கிற நகை எல்லாம் கைட்டி கொடுன்னு பெண்கள் கிட்ட நகையெல்லாம் வாங்கி அதை உருக்கி ஒரு ஆடு செய்யறானு. ஒரு ஆடு ஒன்று மோல்டுல ஊத்திய இது ஆடுதான் கடவுள், இனிமேல் நீங்க தான் கும்பிடணும் ஆரம்பிச்சிட்டான். அதுல பாப்பா வந்துருக்கிறான்னு தெரியுது அப்பவே. அதுக்கப்புறம் அவர் இறங்கி வர்றாரு. அந்த கட்டளைகள் எல்லாம் ஒரு கல்லுல 10 கட்டளைகள் எழுதி கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி எளிமையான கட்டளைகள் தான். தாய் தந்தையை காப்பாத்தவன கலல் அடிச்சு சாவடி, இப்படி மனைவிக்கு துரோகம் செய்த கணவனும் கணவனுக்கு துரோகம் செய்த மனைவியும் கலல் அடிச்சு சாவடி, இதெல்லாம் இருக்குது. அதில் அதை எடுத்துன்னு வராரு. அவர் மலையில இருந்து இறங்கி வரும்போது அந்த மேல இருந்து பார்த்தா 6 லட்சம் பேர்ல ஒரே கும்மாளம் குயோன்னு இருக்குது. எல்லாம் ஒரு ஆடு இது வச்சுன்னு சுத்தி அது சாமி ஆடிக்கின்னு அதை இது பண்ணிக்கின்னு எல்லாம் ஆம்பளை பொம்பளை தூக்கின்னு ஓடுறதும் ஓடியாடுறதுமா இருக்குது.
கடவுள் சிரிக்கிறார் மோசே கிட்ட. மோசே இவ்வளவு கஷ்டப்பட்டு 40 நாள் விரதம் இருந்து என்னை நேரிலே பார்த்து, அது உங்களுக்கு தெரியுமா அந்த 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 கடவுளை பத்தி டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறான்னா, வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு ஜோதி பிழம்பாக இறைவன் தோன்றினார். அண்ணாமலையார் யாரு? அடிமுடி காண அண்ணாமலை, அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக அண்ணாமலையார் நின்றார். திருமாலும் பிரம்மாவும் போட்டி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, யார் பெரியவர் பொழுது, வானத்துக்கும் பூமிக்குமாக ஒரு மிகப்பெரிய அக்னி பிழம்பாக இருந்து என் அடிமுடியை தேடி யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்தார் சொன்னார். என்னப்பா புரியலையா? இந்த நூற்றாண்டுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்ப ஒன்னா புரியாம இருக்கும். இப்ப சிவன் வேறு, அப்ப மோசேக்கு காட்சி கொடுத்த அந்த ஜோதி கடவுள் வேறையா போச்சு. தெரியுதா? எங்க கோட்டை விடுறாங்க எல்லாம். அந்த கருத்துக்களில் ஆர்வம் காட்டாம திரும்பவும் பாப்பா நுழைஞ்சு புறச்சடங்குகளை ஏற்படுத்தி அந்த சடங்கு தான் கடவுள்னு ஆக்கி விட்டுறான். வேற ஒண்ணுமே இல்லை சார் இதுல சீக்ரெட்டு. உள்ள நுழையிறான். இவங்க கோட்பாடுகளை கடவுளா வச்சு உறுதியா இருக்கிறதுக்கு பதிலா பாப்பா உள்ள நுழைஞ்சு பரிகார பூஜை செய்ய, நீ அப்பா அம்மா நீ காப்பாத்தலன்னா உனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது, இருந்தாலும் ஒரு பரிகாரம் பண்ணி எனக்கு தழுப்பா இவ்வளோ ஒரு பணம் மூட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் உனக்காக கடவுள்களை பிரார்த்தனை பண்ண உடனே உன் பாவங்கள் மன்னி பண்ணி சொர்க்கத்துக்கு போவ. தமாஷ் சொல்ல உண்மையிலேயே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அங்க. மோசே அதான் கடவுள் சிரிக்கிறார். உன் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு 10 கட்டில வாங்கின்னு வர, இந்த பாரு உன்னோட ஜனங்க என்ன மாதிரி அங்க என்ன கூத்தடிக்கிறாங்க பாருன்றாரு. பார்த்தா ஒரு பயங்கரமா கோபம் அந்த 10 கடையில கல் எடுத்து வந்தார்ல, லேசர் ஒளியால் எழுதப்பட்டதுன்றான். என்ன இருக்குதுன்றான், லேசர் ஒளியில எழுதப்பட்டது. அந்த காலத்துல எப்படி லேசர் கட்டுறதுன்னு தெரியலன்றான். அதை போட்டு ஒச்சிடுறாரு. இந்த ஜனங்களுக்கு போய் நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம்டா கடவுள் கிட்டன்னு கேட்டு. அப்புறம் மோசே வந்த உடனே எல்லாம் மோசே வந்துட்டார். மோசே 40 நாள் சாப்பிடாம நான் வர்றாரு. அன்னதி மோசே என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்டு, அதுல எவ்வளவு பேர், 25,000 பேரோ 40,000 பேரோ இந்த மாதிரி வழி தவறி போனவங்க எல்லாம் பிரிக்கிறார். எல்லாம் நல்ல வாலிபமா இருக்கிற இவங்களை இந்த பக்கம் இருந்து ஒரு 5,000 பேரையே ஏதோ தெரிஞ்சு சார் எல்லாத்தையும் கத்தி கொடுத்து எல்லாம் வெட்டி போடுன்னு இவன் மீதிக்கிறவனுக்கு எடுத்துருவான். வெட்டி போச்சாங்க. அங்கேயே ஒரு வாட்டி பாப்பாங்க கெடுதியே வெட்டி தான் புதைக்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் 8,000 பிராமண பண்டிதர்ல வெட்டி போச்சாங்கல்ல. பாண்டியன் போன வகுப்புல சோழ மன்னன்ட்டான். பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் இன்றசீர் நெடுமாறன், அவனும் குலச்சிறை நாயனாரும் உத்தரவு போட்டு அந்த 8,000 பேரை சிரசு. ஏன்னா அவங்க வச்ச கண்டிஷன் தான். அனலாம் போனாலும் சம்பந்தர் தலை வெட்டின்னு கழுவேத்தின்னு தோத்துரு அறிவுரை அவர் ஒழிச்சு கட்டிடலான்ட்டு. ஆனா அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சிட்ட உடனே நீங்க வச்ச இது பிரகாரம் நான் செய்யணும் அரசன் கடை. சம்பந்தர் வேணான்றாரு. மன்னன் இல்ல, மன்னன்ற முறையில் என் கடமை செய்ய விடுங்க. ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருந்தா நான் உங்களை கழுவேத்திருப்பேன் இல்லையா, அப்போ அவங்க ஒன்றும் தடுத்திருக்க மாட்டான் சொல்லி என்ன செய்ய கடமையை செய்ய விடுங்க அப்படின்னு சரின்னு வந்துடுறாரு ஒன்றும் சொல்லாம. அதுக்கப்புறம் அந்த 8,000 பேருக்கு 8,000 கழுமரம் எங்க இருக்கிறது. அதனால கொஞ்சம் இருந்த கழுமரம் வரைக்கும் ஏத்திட்டு மீதி பேர்லாம் குலச்சிறை மன்னன் கிட்ட வாள் கொடுத்து எல்லாத்துக்கும் தலையை வெட்டு, சிறைச்சேதம் பண்ணு, எல்லாரும் தலையை அதுல இதுல வைக்கணும். அவர் ஒரே வெட்டுவாரு. 8,000 பேர் வெட்டி இதே தான் நடக்குது. ஒரு வாட்டியும் பாப்பானுக்கு பெரிய அறிவாளி திறமை மாதிரி ஒண்ணு செய்யறது. கடைசியில் அவனுக்கு வெட்டி பொச்சோன்னு தான் அதுக்கப்புறம் தான் எழுந்து நிக்குது. இன்னும் இதுக்கு எவனுமே பதில் சொல்லவே இல்லை. ஒரு பிராமணனை கொண்டாலே பிரம்மகத்தி புச்சின்னு பயமுத்தினீங்களா. 8,000 பிராமணன் வெட்டி சாட்சி தான் இந்து சமயம் எழுந்து நின்றுது. சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தம் நின்று வந்தாங்க. ஆணையிட்ட மன்னனும் நாயனாரா அவன் 63 நாயன்மார். அவன் ஒரு நாயனார்னா சிவனே ஆனவர். கைலாயத்துக்கு போறவங்க 8,000 பிரம்மகத்தி பூச்சி யாராவது கைலாயத்துக்கு போக முடியுமா இல்லையா? காஞ்சிபுரம் முகப்பேர் போட்டு வச்சு புச்சுக்கிறா என்னன்னு பார்த்தா அங்க விசிறி அடிச்சுது அந்த வாயில் காப்பான் தெய்வம். அது அடையமா வைகுந்த வாசலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பான் பண்ணி அமுச்சு விட்டுச்சு போலியே. ஆனா 8,000 பிராமண வெட்டி சாச்சு. அதுக்கு காரணமா அந்த சம்பந்தர நாயனார்
அந்த குண்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார், வெட்டி சாய்ச்ச குலச்சிறையும் ஒரு நாயனார். கும்பிடுற அறுபது நாயன்மார்ல கும்பிடும் போது இனிமேல் நீங்க சிவன் கோயில் கும்பிடும், குலச்சிறை நாயனாரே உண்மையை வணங்குகிறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பாப்பார விளக்கத்தை எல்லாம் கேட்டு வீணா போவாதீங்க. பாப்பார விளக்கமாக கொடுத்து அது உள்ள கொடுத்து இது இந்த தொல்லை அங்க இருந்தே சென்ட் பீட்டரா இருக்கும் போதே நான் இந்த அவஸ்தப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சென்ட் பீட்டருடைய எழுத்துக்களை பார்த்தா இந்த 10 கட்டையில இருக்குது இல்ல, அதுல இந்திய பிராமணன் அது உள்ள நோஞ்சி பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதப்பாரர்கள்ன்ற பேர்ல இங்க இருக்கிறாங்களா ஐயர் ஐயங்கார் பண்டிதர், இதே தான் அப்படியே டிட்டோவாங்க இருந்திருக்கிறானுங்க. இவன் இந்த பேர்ல இவனுங்க என்ன சொல்லிட்டானுங்க, அது உள்ள நுட்பமான பொருள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் கடவுள் எங்களை அமுச்சு வச்சாருன்னு புலி உள்ள நுழைஞ்சிட்டான். அப்பதான் ஒரு சென்ட் பீட்டர் எழுதுறாரு, அது உள்ள நுட்பமா உள்ள நுணுக்கமா தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் ஒண்ணுமே கிடையாது. அப்பா அம்மாவை காப்பாத்தாதான கட்சியில கலை கட்சி சாவடிறா, வயசான காலத்துல அவங்களை கை விட்டவொன்னு இருக்குது. இதுல என்ன உனக்கு நுட்பமானது, இவனுக்கு ஒண்ணுட்டு புலி உள்ள நுழைஞ்சான்னு சென்ட் பீட்டர் எழுதிக்கிறாரு. அப்போதுல இருந்து எனக்கு இதே வேலை தான். சென்ட் பீட்டரா இருந்து சம்பந்தராதிலிருந்து இந்த தாசாமி இதை பாப்பானுங்க அநியாயத்தை சொல்லி இருக்க வேண்டியது, அதை விளக்கமாக சொல்லிருந்து அப்போ புதுசா வேற இடத்துல போய் புது புது கலையா வளர்ந்து அதை பெருசா வளர்ந்து கடவுள் அதே என்ன தான் அனுப்புறா சம்பந்தர அம்சம் ஒண்ணு அதே கும்பல் தான் இங்க வந்திருக்கும். ஏன்னா இயேசு சிலுவையில் அறிஞ்ச பாவம், சென்ட் பீட்டர் சிலுவையில் அறிஞ்ச பாவம்லாம் சாதாரண பாவம் கிடையாது. சாதாரண ஒரு மனிதனையே இயேசு என்ன சொல்றா, நீ ஒரு முறை ஒருவனை கொன்றால் 7 முறை கொல்லப்படுவாய். இயேசுவே கொன்னா அப்ப இந்த பாப்பானுங்க புரியுதா, எந்த கர்ம வேலை செய்து தெரியுதா, அங்க இயேசு சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டு இங்க 8000 பேர் வெட்டி சாய்ச்சுன்னா இன்னும் இருக்குது 7 முறை ஆகல. இன்னும் அங்கெல்லாம் எப்படி ஆனானுங்கன்னு தெரியல. அது தொடர்தான் செய்ய, வேற வழி கிடையாது. நீ பாப்பாரு விளக்கமா கூட நீ கொடுத்து உன் விளக்கம் யாரு கேட்டாங்க? காஞ்சி பெரியவர் அவருக்கு தெரியாத விளக்கமா, அவரு சொல்லாத சுலோகமா, அவர் சொல்லாத மந்திரமா, எதையாவது கேட்டுது அந்த வாயில் காப்போம் தேவன் சீரடிச்சு மான் பண்ணி போன்ட்டு தெரியுதா, இவ்வளவுதான் உன் பாச்சா அங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அதெல்லாம் பாப்பார விளக்கம் கேட்காதீங்க. பாப்பார விளக்கமா கொடுக்குறேன், விளக்கமா திசை திருப்பி அந்த யூத சாமி மக்களையே திசை திருப்பி தர்மத்தை பிறழ வைத்து இயேசுவையே கல்லால் அடிக்கிற அளவு அவன் இது பண்ணும்போது அந்த யூத சாமி மக்கள் கேட்டிருக்கணும்ல. சைமன் ஒரே ஒருத்தன் தான் கேட்டான். ஏன் அவர் பார்த்தா அப்பாவே தெரியாரா, அவரு எதுக்கு சிலுவையில அறிஞ்சுங்க? சைமன் ஒருத்தன் தான் கேட்டான். உடனே அவனை 4 சாச்சாத்தி, அப்பனா இந்த சிலுவை இன்னும் சுமன்னு எடுத்து அவன் மேல கொஞ்ச நேரம் சுமக்க வச்சு அவன் கொஞ்சம் சுமக்கிறான். அப்ப ஏசு சொல்றாரு, சைமன் நீ என் சிலுவை நீ சிறிது நேரம் சுமந்தாய், உன் பாவத்தை நான் சுமப்பேன். தெரியுதா? அந்த நேரத்திலயும் இயேசு பார் அப்படி போகுது கதை. அப்ப அந்த பாவம்லாம் எங்க போவான்? திரும்ப பாப்பானாலே பிறப்பானுங்க, திரும்ப அதே வேலை தான் செய்வானுங்க. கடவுள் எத்தனை வாட்டி என்ன பிறகு வைப்பான்னு எனக்கு தெரியல. திரும்ப வர்றதும் திரும்ப தெரியவனுங்கிட்ட வம்படிக்கிறதும் சம்பந்தம் வந்தோன்னா அதே மாதிரி வந்தவுடனே அதை 8000 பேரை அடிச்சு அதுக்கப்புறம் அது புஷ்ன்னு போச்சு, அது காணாமலே போச்சு. ஆனா சாஸ்திரத்துல எழுத்தின தம்பதியில் எழுதின போய் அப்படியே தான் இருக்குது, எங்கேயுமே அழிக்க மாட்டானு. டால்முல எழுதின போய் அப்படியே தான் இருக்குது. இன்னைய வகுப்புக்கே நான் இன்னும் வரல. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இது புறச்சடங்கர்கள், பார்ப்பனர்கள் வெறும் வெற்று புறச்சடங்கர்கள். பெரும்பாலும் இவங்களுக்கு பக்திலாம் வர்றதே கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு அது மந்திரமா மாயமா உண்மையிலே அது பலன் அடிச்சுதா, அது உண்மையிலே கடவுள்கிட்ட போய் சேர்ந்தா ஒரு மண்ணே யாருக்குமே தெரியாது இல்லையா? இந்த மந்திரம் சொல்லிக்கோ, இந்த இது மண்ணுதி ஒருத்தன் தான் சிரிச்சான், இதெல்லாம் ஒரு இது பாப்பானை கூப்பிட்டு பரிகாரம் செய்யலான்றான் மந்திரி, இதெல்லாம் ஒரு நீதியான்னு கேட்கறான். அதான் மனு நீதியம், இதெல்லாம் ஒரு நீதியான். வெறும் பரிகாரம் செஞ்சுட்டாங்களாம், புஷ்கா சரியா போச்சு, புச்சின்னு சரியா போச்சான். ஒத்துக்க மாட்டான்ட்டான். அவனுதான் சிவன் இறங்கி நேரடியாக காட்சி கொடுத்தாரு. ரிஷப வாகனத்துல உமையம்மையோடு காட்சி கொடுத்து எல்லாரும் உயிர் பிடித்து எழுதி கொடுத்தாரு. அவ்வளவு பெரிய புண்ணியம். பாப்பானை நம்ப கூடாது. பாப்பா சொல்ற பரிகாரத்தை ரிஜெக்ட் பண்ணா அவ்வளவு பெரிய புண்ணியம், சிவ தரிசனமே பெறலாம். 8000 மண்ணில் சிறைச்சி செய்தா கைலாயமே போகலாம், நாயனாரே ஆகலாம். அதுதான் உண்மை. இவங்க அப்படியே திருப்பி அப்படியே வேற விளக்கம், அப்புறம் அங்கிருந்து புடிச்சு திருப்பி இவங்க வேற விளக்கம். பிராமணன்றதே திருண்ண சொல்லு. அப்புறம் என்ன,
பிரம்மத்தை அறிந்த ஒரு பிராமணன் உயர்ந்தவனா தான் இருப்பான். கடவுளை தெரிஞ்சுனோன்னா அவ்வளவு புனிதமானா இருப்பான். அவனுக்கு நீ தொல்லை கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னான். அவனை போய் நீ தொல்லை கொடுத்தா கடவுளுக்கே தொல்லை கொடுத்துருக்கு சமம். அது தொல்லை அவ்வளவு சொன்னாங்களே தவிர டக்குன்னு அந்த பேரை திருடிக்கின்னு பிராமணனை பண்ணக்கூடாது, பிராமணனை தண்டிக்கூடாது, பிராமணனை பண்ணா பிரம்ம பூஷிக்கா இப்படி அப்படி பண்ணி டெவலப் பண்ணிக்கினானு. இப்போ அந்த திருந அந்த ஒரு சொல்ல உங்களால் திருப்பி பிராமணங்கிறது மீட்க முடியுமா? பிராமணன் என்ற சொல்ல திருடிக்கினீங்க, அது பொது சொல், அரசாங்கமே அதை சட்டம் போட முடியுமா? தகுதி சொல்லெல்லாம் நீங்க திருடி உங்களுடைய ஜாதி சொல்லா மாற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு சட்டம் ஒரே ஒரு அரசியல்வாதி போட சொல்லி இன்னைக்கு பிராமணன்றது தகுதி சொல், ஐயர்ன்றது தகுதி சொல், ஐயங்கார்ன்றது தகுதி சொல், ஆர்த்தடாக்ஸ் என்ற சொல் தகுதி சொல், பொது சொல். ஆர்த்தடாக்ஸா நான் பிராமணன் தானே, அவன் தான் ஆர்த்தடாக்ஸ் தவிர அது எல்லாத்தையும் பிடிங்கி திருடிக்கின்னு பிறப்பினால நாங்களும் ஆர்த்தடாக்ஸ், we are all orthodox Brahmins, we are all orthodox Hindus இப்படி சொல்லக்கூடாது. சொல்லும்போது நான் பிராமின்ல ஒருத்தர் ஆர்த்தடாக்ஸா இருக்கிறவனுக்கு நீ மறைமுகமா நீ துரோகம் பண்ற, தீமை இழைக்கிற. பிரம்மத்தை உணர்ந்த ஒரு நான் பிராமின் கம்யூனில இருந்து நான் தான் பிராமணன் அவன் சொல்ல முடியாது இப்ப. ஏன்னா ஒண்ணு இல்லாத இதுங்க கேவலமானதுக்கெல்லாம் இன்னைக்கு பிராமணா. விஸ்வாமித்திரர் ஒருத்தர் தான் எதிர்த்து போறான்னு இப்ப செய்யக்கூடாதுன்னு அவரை மட்டும் ஓகே பண்ணிக்கினானுங்க. விஸ்வாம பிரம்மோஷம் அங்க மட்டும் அப்படி பாச்சு. அப்படி அவர் கதவு சாத்திட்டு நந்தனாரை மட்டும் உள்ள விட்டு ஜோதியில கலந்து மீதி பேர்ல வெளில நிக்க வச்சான் பாரு. காந்தி போராடுற வரைக்கும் மீதி அர்ஜுன்லாம் வெளில நிற்காம்பா. நீ அன்னைக்கே புத்தி ஜாதியினால கிடையாது இந்த மாதிரி செய்யறது தப்பு, பிறப்பினால ஜாதி பார்த்து அந்த ஜாதியை வச்சு கோயில் விட மாட்டேன்றது தப்பு, நீ அன்னைக்கே எடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் அப்படி கத்த வேண்டிய அவசியமே இல்லையா? கடவுளே ஏமாத்துற வேலை. அப்படியே சரி நந்தனா விட்டா சரி விட்டுப்பா அட மீதி பண்ணி நீ நந்தனவரா அறிவாளித்தனமா கேட்குது, நீ நந்தனவரா, நீ திருநீலகண்ட யாழ்ப்பாணம் நாயனாரா, நீ அவங்கள எல்லாம் வெளில நிக்க வச்சவனுங்க இவனுங்க. திரும்ப இங்க ஒரு சப்ஜெக்டிவிட்டியா வரலன்னு சொன்ன இந்த மாதிரி முதல்ல சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு முறையும் நான் கும்பகோணம் செல்லும் பொழுது உன்னை எப்படி வர வைக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு எப்படி ரிஷபதேவர் வர வச்சு காட்டினாருன்னு சொன்னேன். அந்த பத்திரம் நிலம் என் பேர்ல சாமிகளே தான் சொன்னார், உங்க பேர்ல எழுதிங்கன்னாரு. அதுக்கு அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வர வச்சு உடனடியாக வர வச்சார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டு வரும்போது மட்டும் பார்த்துட்டு வருவோம். அடுத்தது அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சதுதான், வருடம் குருநாதர் பிறந்த அந்த ஊர்ல அவருடைய மனையில இன்றைய வரை அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு அந்த மக்களுக்கு ஒரு சிறிய அளவுல தான் செய்யறோம். அவங்களும் அதெல்லாம் கலந்துக்கிறாங்க. அப்ப ஒரு முறை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நான் பெரும்பாலும் தனியா தான் போவேன். கும்பல் இந்த வாட்டி தான் எல்லாரும் வந்தாங்க கூட கூண்டு போயிட்டு சாயந்தரம் காலைல 11 மணியே இவங்க ரெடி பண்ணி இருக்கும் போதே நான் மட்டும் தனியா நான் மட்டும் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துடுவேன். அப்புறம் இவங்களை கும்பலா வரும்போது வர வழியில சிதம்பரம் கோயில் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வரும், சீர்காழி கோயில் அதெல்லாம். அது மாதிரி தனியா போற பழக்கம் எனக்கு இருந்தது. அப்போ போகும்போது ஒரு முறை திருவிடை மருதூர் மகாலினி கோயிலில் போகும்போது அங்கு ஒரு பிராமண ஆவி, அது பிராமண ஆவிகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா 2 மணி நேரம் எடுக்கணும். இப்போ கிளாஸ் இங்க ஆரம்பிச்சாலே 2 மணி நேரம் எடுக்கும். அந்த பாப்பார ஆவி எப்படி மத்த ஆவிக்கும் பாப்பார ஆவிக்கும் என்ன வித்தியாசம், மீதி ஆவிலாம் பிடிச்சின்னு எப்படி ஒயின்னு தலையாட்டினடா சுருட்ட சுந்தரம் வந்துக்கிறான்டா என்னென்னமோ சொல்லிக்கின்னு இருக்கும் இது. ஆனா பாப்பார ஆவி பிடிச்சிருது யாருக்குமே தெரியாது, அவ்வளவு சைலண்டா பிடிச்சிக்கும். உங்களுக்கு தெரியாது, அது தனி கதை. ஒரே ஒரு அடையாளத்துக்கு மட்டும் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன் நான் முன்னாடியே. இந்த பாப்பராவி எப்படி கண்டுபிடிக்கலான்னா 2 பேருமே நான் பிராமின், நீங்களும் இன்னொரு நான் பிராமின்கிட்ட பேசுறீங்க. அப்ப அது பாப்பாராட்டு விழித்தெல்லாம் பேசினுக்கிறவங்களாம் பிராமணனே கிடையாது, தகுதி சொல்லாது, அது திருடி வச்சுக்கின்னு அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்றது சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் சொல்லிட்டு ஆன்மீக மௌன காலத்துல அதை எடுத்து உடைச்சி அதை இது பண்ற மகான் அவ்வளவு பெரிய மகான் வந்திருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன மகான் வந்துடும், அவ்வளவு கொலை பண்றவன். அதெல்லாம் இப்ப அது மாதிரி சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அவன் கேட்டுப்பான். கேட்டுன்னு ஆமா அப்படிதான் மோசம் பண்றானுங்க, ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்லினே இருப்பான். சொல்லிட்டுனா சரி போயிட்டு வா, நீ இப்படி வரல. அவன் ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு திரும்பி உன்கிட்ட என்ன சொல்லுவான்னா, அதுக்காக எல்லா பிராமணனும் தப்பு சொல்ல முடியாதுன்னுவான். அந்த இடம் தான் பிராமண ஆவி. அவனுக்குள்ள பூந்து அவன் மைண்ட மாத்து, அதுக்கு அந்த சூழ்ச்சி ஆவிங்க. அது
அவனோட மைண்டு மாதிரி நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதான் அடையாளம் பிராமண ஆவி அட்டாக்கு. இங்கே கூட அந்த விநாயகர் தீட்சை இது படிக்கும்போது கரெக்டாக அந்த பையன் மாற்றி மாற்றி படிக்கிறான். இது பிராமணர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு அதில் இருந்துன்னா நான் அது பிராமணர்கள் சொல்லி கொடுப்பேன் அப்படியே படிக்கிறான். என்னடா இந்த மாதிரி படிக்கிறோன்னா நான் என்ன பண்ணுறது, பிராமண ஆவி என்னை மாற்றி விட்டுடுதுன்ட்டான் அவன். அதே மாதிரி அந்த பையன் வெளியேற்றான் பாரு, இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆசிரமத்திலேருந்து. இதெல்லாம் அந்த பிராமணாவே சேஷ்டிக்கும், அது தனியாக போட்டான். அப்போ அந்த இடத்துல அதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அப்படியே நைஸ் பக்கடாவா பேசி கெடுக்கிறது, அப்புறம் நாயப்பே அப்படின்னு திட்டி அந்த மாதிரி இது பண்ணுறது. ஆமாம், அதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களா பாப்பாத்தீங்களோ இதுங்க தானே செத்து ஆவி ஆகுது. இதுங்க அப்படியே இருக்குதுங்க, அதில் வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறதே கெட்ட புத்தியில் செத்த உடனே ஆவியாக போயிட்ட உடனே அதுங்க அதே கெட்ட புத்தி செயல்படுது, ஜாதி வெறிய செயல்படும். அப்போ நான் மகாலிங்கேஸ்வரர்கள் அப்போல்லாம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நிறைய விளக்கெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி இதுவெல்லாம். அப்போ நான் போகும்போது அங்கே ஒரு பிராமணாவி அந்த அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஒரு மன்னனுக்கு நீங்கிய இடம்னே கூட அங்கே போட்டு வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்தாண்ட தான் இருக்கும்பொழுது அது ஏதோ சொல்லிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணி, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது. என்னடா தொல்லையா போச்சு. கொடுமை கோயிலுக்கு போனா அங்கே ஒரு பாப்பார கொடுமை தலைவிரிச்சுனா சொல்லிட்டு நான் மகாலிங்கர்லாம் சுற்றின்னு எல்லாம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் 2-3 வருஷம் போவே இல்லை. ஏன்னா நான் போனேன்னு நினச்சாலே இது எனக்கு ஞாபகம் வரும். அடப்பட போனால் சாமி கும்பிட்ற நிம்மதியாக இருக்காது. நம்மளே கூட எல்லாரும் வந்தால் சாமின்னுவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் இந்த பிச்சை தான் ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுல போதும் ஆகிடும். நான் போகும்போது தயவு செஞ்சு என் கூட வரேன். அவர் உடனே விடுவார், சாமிக்கு மாலை போடு, சாமிக்கு அதை கொடு அப்படிலாம் பண்ணுவார். எனக்கு இது பிடிக்காது. போனால் சாமியை நினச்சி நிம்மதியாக சாமி கண்ணை மூடி கும்பிட்டு நிம்மதியாக வரணும், இவ்வளோதான். நீங்கள் அந்த இதுவெல்லாம் அங்கே பண்ணக்கூடாதுன்னு கேட்கவே மாட்டார் அவர். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நான் அப்படியே கார்லேயே இருங்க, நான் போய் சுற்றிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் நீங்கள் போயிட்டு வந்துருங்க, இல்லை நீங்கள் முன்னால் போயிட்டு வந்துருங்க, அப்புறம் நான் போகிறேன். இப்படிலாம் பண்ணோன்னா அப்புறம் தான் அவர் கண்ட்ரோலுக்கு வந்தார். அப்போ இல்லை சாமி நான் எதுவுமே பேசாமல் வரோம் அப்படின்லாம் வந்தார். இதுவே நான் இப்படி இந்த தொல்லையா அந்த உகானுக்குது அது இது மாதிரிலாம் சொல்லின்னு வருது. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் போச்சுன்னு தெரியல, ஒரு 3-4 வருஷம் இருக்கும். போறதே விட்டுட்டேன் நான் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு. அதுக்கு முன்னால போகும்போது தான் ஒரு முறை நான் அந்த கொடிமரத்தனை கும்பிடும் போது அம்மை பிரசன்னமாகி தாசன் அன்பினீர் பணிகின்ற ஈசன்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணேன். அதை வச்சு பார்க்கும்போது அந்த ஈசத்துவம் என்ற நிலையை நம்ம ஏதோ அடைஞ்சிருக்கிற பொழுது, ஏன்னா ஈஸ்வர பட்டம் வரும், சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், ராவணீஸ்வரர், அந்த ஈஸ்வர பட்டம் அது நிலை எட்டி பிடிச்சோன்னு ஈஸ்வர பட்டம் கொடுப்பாங்க. இப்போ மறைமுகமாக அம்மை எனக்கு திருவிடைமருதூரில் எனக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்குறாங்க, ஈசன்னு சொன்னாங்க. ஆச்சரியமா, தாசன் அன்பினீர் பணிகின்ற ஈசன். அந்த நிலையில் இருக்கிறவங்க பணிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அன்பினால் இவன் பணிகிறான் சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் தெரியாது இல்லைன்னா, இது மிரட்டுறது எனக்கு அந்த நிலை இல்லைன்னா அது பண்ணுறதே எனக்கு தெரிய போகிறது கிடையாது. நான் பான்னு போயின்னு இருக்க போகிறேன். அதுக்கு பிறகு நான் அப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அப்புறம் போனேன். பயந்துக்கின்னு மெதுவாக இது அங்கே இருக்குதா இல்லையா என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு 2 வாட்டி அது இருந்தது அந்த இது. அதுக்கப்புறம் நின்றுட்டேன் நான், இது தொல்லையாகுது, இது சாமிக்கு நினைக்க கூட பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் இருக்கும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பொறுமையாக போனால் இல்லை, அது எப்படியே பெரியவங்க கிளியர் பண்ணிட்டுக்கிறாங்க பொழுது. அதுக்கு தனியாக அவங்க தனியான ஒரு அந்த மாரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று அது பண்ண வேலை செய்யுது, அந்த நியாயம் தீர்க்கிற அது பண்ண வேலை செய்யுது. அப்பா சொல்லிட்டு இல்லை சொல்லிட்டு அப்போதான் போகிறேன். மகாலிங்க அம்மை அருள் செய்தாங்க, தாசன் அன்பினீர் பணிகின்ற ஈசன் சொல்லிட்டு. ஆனால் மகாலிங்கேஸ்வரர் அதுக்கு பேசண்டே கிடையாது. மகான பெரிய லிங்கத்தில் இருக்கிற அப்பா இல்லடா இது சாமின்ட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டா மகாலிங்கேஸ்வரர் அப்போதான் என்கிட்ட பேசினார். என்ன சொல்றாருன்னா, நீ வருவான்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க இது பாக்கியமா, பாப்பா உடனே பார்த்து
நீ போய் நினைச்சுக்கிறேன், அதெல்லாம் அப்படியே கற்பனை நீ கூட வச்சுக்கிறேன், அவ்வளோ நீ என்னது என்னமோ சொல்றானே, அது ஏதோ ஒரு ஆசிரியர் போட்டு எழுதி நீ ஒன்று கொடுத்தா கூட பார்க்கலாம் அப்படின்னு. இதுக்காக நான் இவனுங்கிட்டே போய் கேவலமானவனுங்க அவனுங்க, ரொம்ப அடிக்கடி கேவலமானவங்கன்றதை கூட ரொம்ப சொல்லக்கூடாதுன்றாங்க. சாரதா தேவியார் கிட்ட நான் கற்றுக்கின போடாதான் அடுத்தவங்களுடைய கேவலத்தை நீ அடிக்கடி சொல்லும் போது அது கொஞ்சோண்டு நமக்கும் ஒட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் சாதக திசையில் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கலப்போன. அப்புறம் உங்களுக்கு சொல்ற சாதக திசை என்பது எப்படி இருக்கணும், சாதகத்தில் தேறிய பிறகு அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இல்லை நுட்பமான சப்ஜெக்ட், ஆன்மீக சப்ஜெக்ட். பாப்பா அப்படியே மொடமொத்தமா போட்டு அடிச்சு வெறும் அவனுக்கு வெறி தான் ஜாதி வசதின்னு சொல்லிட்டு அது மூலமா தான் பண்ணி வைக்கிற இதுவெல்லாம் எல்லாம் கேட்கணும். அப்புறம் மந்திரம்னு அதெல்லாம் ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு போட்டியா வந்துட போகுது. இதெல்லாம் வந்துட்டா நம்மளுக்கு பழப்பு போடாது. இந்த மாதிரி போறவனுங்க அதுல பரம்பரையா ஊறிட்டோன்னா அவனுக்கு வெறி பிடிச்சி போகுது அவனுக்கு. அது யாருன்னு எழுத்தா அவனு நீ நாயா பேய இல்லையா இந்த மாதிரி சொல்றது. அதனால அது தனி. தயவு செய்து அதை தான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். மகாலிங்கேஸ்வரர் தாச சுவாமிகளை நீ வருவாய் என எனக்கு தெரியும். இது சாதாரண பாக்கியமா நீங்க சொல்லு. சாதாரணமாகவே ஒரு போறாங்க, ஒரு பெரிய ஒரு ஆபீசர் இருக்கிறாரு, இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க, கவர்னர் அப்படிலாம் இருக்கிறாங்க. நீ போனோம்னா நீயா வானா கவர்னரே என்னை பார்த்து சந்தோஷம், அவருக்கு தெரியும் தெரியுதா, பக்கத்துல இருக்கிற அழட்டிப்பானா சிஎம்ஏ என்ன பார்த்த உடனே வானாரு, இல்ல பிஎம்ஏ வானாரு இல்லையா. அது பார்த்து இல்ல நான் அமெரிக்கா போனோம் ட்ரம்ப் கொடுத்தாருன்னா அப்படி பறகுறான்ல. அந்த உலகியல்ல ஒரு முக்கியஸ்தர் இருந்தா அவரு நம்ம தெரிஞ்சவங்களா இருந்தாலே நம்மளுக்கு உஷி பிச்சுக்கும். உடனே காசு பணம் கொடுக்க போதுல ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றோம். மகாலிங்கேஸ்வரர் அவர் சிவபெருமான், அவ்வளவு பெரிய கடவுள். அவரு நீ வருவன்னு எனக்கு தெரியும்னாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய பாக்கிய, நான் எவ்வளோ கொக்கரிக்கணும், நான் எவ்வளவு குஷி கொத்தானம் போடணும், நான் எங்க போறது? எனக்கு இவங்க நிறைய கொட்டிக்கினே இருக்குவேன், அடுத்தது அது பண்ணு போயினே. அது ஆகான்னு அதை சொல்லி முடியுதுல்ல. போன வருஷம் முந்தின வருஷம் போறேன் பெருநிலமலை நான் அதே இதுல கொடிமரத்தாண்ட வணங்கும் போது என் மகன் சொல்லி சந்தோஷப்பட அது எனக்கு சந்தோஷமா. அதை சாப்பிட்டுடுது, இது சாப்பிட்டுடுது, போயினே தான் இருப்பேன். இன்னையா ஏத்துக்கிற? முன்ன யாரு ஏத்துக்கலாம் கெஞ்சினாங்க தெரியுதா? இவன் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு அத்தாரிட்டேரியனா மாறுறான் சார், வேற ஒண்ணு கிடையாது. பிராமணன் தான் டிசைட் பண்ணி ஓகேன்னா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன்களா அதை எடுத்துக்கிறது, கையில எடுத்துக்கின்னு இவன்களே ஒரு அத்தாரிட்டேரியனா இந்து சமயம்னா அப்ப பிராமணன் தான், அவட பிராமண தீர்மானம் தான், அவன் ஒத்துக்கணும் தான், இல்லைனா இல்லை, இப்படி போறானுங்க அவனை. அப்ப நான் திருட்டு பசங்க திட்ட மாட்டேனா இல்லையா? எப்பற அதே பிராமண ஜாதியில பிறந்த பிரம்மேந்திர எப்பற பார்த்த உடனே உனக்காக காத்து கொண்டு இருந்தேன்னு சொல்றாரு. நீங்க தான் இருக்கிறாயா, வந்து விட்டாயா சந்தோஷப்படுறாரு. அவரை காட்டி அப்படியே இந்த சாக்கடைகளை காட்டி அவருக்கு இவரு ஈக்குவலா பார்ப்போம் அப்படியே ஈக்குவேட் பண்ணி காட்டுறான். பிராமணன் கிட்ட போன பிராமணனே, அவரு பிரம்மஞானி பிராமணா, நீ சாக்கடை பிராமணன்டா. உன்னை மதிச்சாதான் அது அவருடைய மதிப்புக்கு குறைவு பண்ணதா அர்த்தம். உன்னையும் அவரை ஈக்குவேட் பண்ணிட்ட, அப்பதான் அவரு மதிப்பு குறைவு அவருக்கு. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? நீ ஒரு இதுல போற, ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போற, கலெக்டர் சார் நாங்க அந்த டபேதார் இருக்கிறான், அது ஒன்றும் தொழில வசி தாழ்த்தி இல்லை, இருந்தாலும் நீ கலெக்டருக்கு டபேதாரை பார்த்து கலெக்டர் சார் குட் மார்னிங் அப்படின்னு கலெக்டருக்கு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம கேள்றான் சொல்றான். வித்தியாசம் புரியுதா? சாதாரண உலகில் இல்லை இது. அதே போலதான் இதுதான் சொன்னேன், சாரதா தேவியார் மை சைல்டுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறேன் நானு. பயப்படாது. அவங்க ஏன் சொன்னானே இந்த பாப்பனை பயமுறுத்துவானுங்கன்னு தான் சொன்னாங்க போகுது. அப்போ இதெல்லாம் ரொம்ப தீவிரமாலாம் இல்லை வளநூல் இருந்தப்போ. அப்புறம் தான் இவங்க தான் அதை கிளப்பி நாங்க இருக்கிறோம்ப்பா எங்களை கவனி, அவளை பார்த்து ஜனங்கிட்ட சொல்லு, என்ன நீ அப்படியே போய் நேக்குற அப்படின்றானுங்க. நான் என்ன பண்றது? அதனால எல்லாம் முடிந்தவரே அதை சொல்லிட்டேன். திரும்பவும் 8:15 வரைக்கும் தான் போகுது. என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல. நேரத்தை ரொம்ப முயற்சி செய்யறேன். 7:30க்கு முடிச்சுக்கின்னு உங்களை 7:30க்கெல்லாம் அனுப்பணுன்றத முடியும் தான் நினைக்கிறேன்.
அதனால நீங்க அந்த 2 விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. இந்த கடவுள் என்பது தனிதான். பாப்பாரன்றது அவன் சடங்கு வியாபாரி. சடங்கு செய்யறான், அது காசு வாங்கிக்கிறான். சடங்கு செய்யறான், அவன் அதனாலே ஒன்னும் வசதியெல்லாம் கிடையாது. இது எல்லா வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்டு விட்ட ஒன்று. நீங்க அவன் சொல்றான், அவன் இது பண்றான்னு நீங்களும் போய் நீங்க போக மாட்டீங்க. ஆனா நம்முடைய சகோதரர்கள் அவங்க கிட்ட மாட்டினுக்கிறானு. அவன் ஏதாவது பதவி விதை கொடுத்துட்டா அந்த பதவி ஆசிக்கும், அந்த பணத்தை ஆசிக்கும், முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க ஓட்டிக்கணும்னு அவன் 10 பேரா எழுத்து வச்சுக்கிறது. அவன் திரும்பி நம்மளே திட்டுறது. அவன் திட்டத்துக்கு பதிலா இவனுக்கு மூலமா திட்ட வருது, இவனுக்கு மூலமா தாக்குறது. அதனால அதுலயும் எச்சரிக்கையா இருங்க. அதுபடி நான் சொன்னதுல மகாலிங்கேஸ்வரர் இஸ் ட்ரூ லிவிங் காட்ன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ பெருநிலமுலை அம்மை இஸ் ட்ரூ லிவிங் காடஸ்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? வாழ்கின்ற உண்மையிலே இருக்கிற அம்மை தான் நம்ம கும்பிடுறோம். உண்மையிலே இருக்கிற சிவபெருமானை தான் நாம கும்பிடுறோம். அதனால கடவுள் இருக்கிறார்கள், கடவுள்கள். கடவுளை நம்பு, பாப்பானை நம்பாதே. அந்த மகாலிங்கேஸ்வரர் பெருநிலமுலை அம்மை ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.